வணக்கம். ஆண்மை குறைவு எவ்வளவு நாள்ல சரியாகும்? இது ஒரு சிக்கலான கேள்வி. ஏன் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஹார்மோன் குறைபாடுனால வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு புரோலாக்டின்ன்ற ஹார்மோன் அதிகமா இருக்கு. அதை சரி செஞ்ச உடனே ஆண்மை குறைவு சரியாயிடும். தைராய்டு ப்ராப்ளம் சிவியரா இருக்கு. அதை சரி பண்ண உடனே ஆண்மை குறைவு சரியாயிடும். சில நேரங்கள்ல இவர்கள் கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கும், ஆண்மை குறைவு அப்படின்னு இவங்க வருவாங்க. என்ன பிரச்சனைன்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜ், திருமணமாயும் உறவு கொள்ள முடியாது. இதை ஒரு வாரத்துல சரி பண்ணிக்கலாம். 100 திருமணங்களான தான் 4 பேர் செக்ஸ் பண்ண முடியாது. இது ஆண்மை குறைவுன்னு தான் அவங்க கொண்டு வருவாங்க. கடகடன்னு ஒரு வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துடலாம். அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். இது ஒரு பக்கம். வயதானவர்கள் ஒரு 45-50 வயதிலிருந்து 70 வயது உள்ளவர்களை எடுத்துக்கிட்டோம்னா 40% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கு. இது ரத்த நாளங்கள்னால வர பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடுகளால் வர பிரச்சனை, நரம்பு பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்புல பிரச்சனை, மெட்டபாலிக். இதை தவிர இவங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள், இப்படி நிறைய காரணங்களால் வரும். இது சரி செய்யலாம். இளைஞர்களாக இருக்கும்போது ரிவர்ஸ் ஆயிடலாம். ஒரு 40 வயதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க டோட்டலாக ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆயிடுவாங்க. வயதானவர்களுக்கு ரத்த குழாயில் எல்லாம் டேமேஜஸ் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்கள் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். 6 மாதம் 1 வருஷம் கூட இவங்க மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பொதுவாக தன்னால் சரியாகும் அப்படின்றது ஒரு விடை இல்லை. பொதுவாக பல்வேறு காரணங்களை பொறுத்து இதை சரி பண்ணலாம். ஒன்று இது வருவதற்கான ஏதாவது முன்னோடிகள் இருக்கும். நம்ம வளர்க்கப்படும் போதே ஒரு நெகட்டிவான மனநிலை, சிறு வயதிலிருந்தே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அப்ரிங்கிங் சொல்லுவோம். ரொம்ப விஷயங்களே தெரியாம கட்டுப்பாடோட வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் சிக்கல் இருக்கு. அடுத்து பிரிசிபிடேட்டிங் காஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நம்பலாம். அப்புறம் மெயின்டைனிங் ப்ராப்ளம், மனைவியை பிடிக்கல, மனைவியோட சண்டை, அது என்னைக்கு தீரும், அந்த சண்டை போய்கிட்டே இருக்கும். ஸோ மனைவியை பார்த்தாலே இவருக்கு எரெக்ஷன் சரியாக வராது. மெயின்டைனிங் ப்ராப்ளம். ஸோ முதல்ல அதற்கான ஆதாரமான காரணங்கள், அது திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைனால பிரிசிபிடேட் ஆகும். ஒரு மாத்திரை சாப்பிட்றனாலையோ காய்ச்சல்னாலையோ பிரிசிபிடேட் ஆகும். அப்புறம் மெயின்டைனிங் காசுன்னு தனியாக இருக்குது. இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேஸும் இதில் தனி ரகம்தான். நம்ம அந்த இண்டிவிஜுவல் மனிதர்களை ஆராய்ந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணுறதன் மூலமாக பெரும்பாலானவரை சரி பண்ணலாம். சில பேருக்கு நீண்ட நாட்கள் மருந்துகள் தேவைப்படலாம். இந்த மருந்துகள் எடுக்கிறதுனால இவங்களுக்கு நன்மை இருக்குது. ஒரு 5 நன்மை இருக்குது. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, ப்ராஸ்டேட் வீக்கம் வராது, சிறுநீர் தொற்று வராது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வராது, பிபி அதிகமாகாது. ஸோ இந்த மருந்துகள் ஆபத்தானவை அல்ல.